இன்றைய குத்துபா பேருரையில் மார்க்கத்தில் உறுதியாக இருப்போம் என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் தன்னை முழுமைப்படுத்தியதாக திருமறையில் அழகாக சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள். நான் உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை முழுமையாக சொல்லிவிட்டேனா என்று கேட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள் ஆலு பலா யா ரசூலல்லாஹ், ஆமா இஸ்லாத்தை முழுமையாக எங்களுக்கு சொல்லி தந்து விட்டீர்கள் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் வானத்தை நோக்கி அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் இவர்கள் சொன்ன வார்த்தைக்கு நீ சாட்சியாக இருந்து விடுவாயாக என்று 3 முறை பிரார்த்தனை செய்தார்கள். அதை உறுதிப்படுத்தும் விதமாக அல்லாஹு தஆலா அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா என்ற திருமறை வசனத்தை அல்லாஹ் இறக்கி அருள்கிறார். இன்றைய நாள் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், நிஅமத்தையும் முழுமைப்படுத்தி விட்டேன். வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் என்ற ஒன்றை தான் உங்கள் வாழ்க்கைக்குரிய, நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய, நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒன்றாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதற்கு முன்னாடி ரப்புல் ஆலமீன் இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், எத்தனை மதங்கள் இருந்தாலும், எத்தனை கோட்பாடுகள் இருந்தாலும், எத்தனை சித்தாந்தங்கள் இருந்தாலும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொண்டது இஸ்லாம் மட்டும்தான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாம் அல்லாத ஒன்றை யாராச்சும் செய்வார்களாக இருந்தால் அவர்களிடமிருந்து எந்த ஒன்றையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதாவது நன்மைக்குரிய காரியமாக அங்கீகரிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான். எனவே அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் அல்லாத ஒன்றை ஒருத்தர் நலவு, நல்லது, பரவாயில்லை, பொருத்தமா இருக்குது, நாட்டுக்கு தகுதியாக இருக்குது, பள்ளின மக்களுக்கு மத்தியில் வாழுகின்ற பொழுது இப்படி வாழ்வது நல்லோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி அதை நடைமுறைப்படுத்தினால் அதை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அது மட்டுமல்லாமல் பின்னாடி வரக்கூடியவர்கள் அதை இதையெல்லாம் சேர்த்து இஸ்லாம ஆக்கலாம் என்ற சிந்தனை வந்தால் முடியாது, மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன், யாருக்கும் எந்த ஒன்றையும் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த ஒரு நபியும் தன் சமூகத்துக்கு சுவர்க்கத்திற்குரியதை சொல்லி கொடுக்காமல் விட்டதும் கிடையாது, நரகத்துக்குரியதை தடுக்காமல் விட்டதும் கிடையாது என்ற செய்தி அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இதை நம்ம தபரானியில் நம்ம இந்த செய்தியை பார்க்கலாம். இஸ்லாத்தில் எது நடைமுறைப்படுத்த வேண்டும், எது தேவையானது, எது தேவையற்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எதிலும் மிச்சம் வைக்கவில்லை என்பதை அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்ற பொழுது, லகத் தரக்கனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா யுஹர்ரிகு தாயிருன் ஜனாஹைஹி பிஸ்ஸமா இல்லா ذكرنا منه علما. அல்லாஹ்வுடைய தூதர் வானத்தில் இறக்கை விரித்து பறக்கக்கூடிய பறவை, அதில் ஒரு பயன், ஒரு நன்மை, ஒரு நல்லது இருக்குமாக இருந்தால் அதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லித் தராமல் விட்டது கிடையாது என்று செய்தி சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் உலகம் அழியும் வரைக்குமான எல்லா விதமான சட்டங்கள், சம்பிரதாயங்கள், நடைமுறைப்படுத்த வேண்டிய முறைகள் அனைத்தையும் சொல்லி தந்து விட்டார்கள். ஒன்று கூட பாக்கி கிடையாது. அது பின்னாடி வந்த சஹாபாக்களுக்கு விடுபட்டதும் கிடையாது, அதுக்கு பின்னாடி வந்த தாபிகளுக்கு சாய்ஸாக வழங்கப்பட்டதும் கிடையாது, அதுக்கு பின்னாடி வந்த அறிஞர்களுக்கு உங்க அறிவை கொண்டு ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் என்ற அளவுக்கு இஸ்லாம் தொக்கு வாக்கியமாக விட்டு சென்ற மார்க்கம் கிடையாது. எல்லா விதமான அடிப்படையிலையும் சகலதை இஸ்லாம் முழுமைப்படுத்தி இருக்கிறது. அதனாலதான் இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று தைரியமாக இஸ்லாம் சொல்கிறது. உலகத்திலேயே என்னை போன்று வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள், என்னை எவ்வாறு உது செய்ய கண்டீர்களோ அவ்வாறு உது செய்யுங்கள். ஹுது அன்னி மனாசிக்கக்கும்
ஹஜ்ஜு உம்ராவுடைய கிரிகைகளை என்னிடமிருந்தே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் இந்த சமூகத்தில் எது எப்படி வாழணுமோ, எதை எப்படி நடைமுறைப்படுத்தணுமோ, எது எப்படி கை கொள்ளப்படணுமோ அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்தே எடுக்க வேண்டும். அது வியாபாரமாக இருந்தாலும் சரிதான், திருமண வாழ்க்கைக்குரிய சட்ட திட்டங்களாக இருந்தாலும் சரிதான், நிர்வாக கட்டமைப்பாக இருந்தாலும் சரிதான், அந்நிய சமூகத்துக்கு மத்தியில் வாழக்கூடிய நடைமுறை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான், எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முன்னுதாரணம் என்று திருமறை குர்ஆன் 33ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனம் பறைசாட்டுகிறது. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன், யாருக்கு என்று கேள்வியை கேட்டு அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நாகரிக பண்பாட்டுக்குரிய கலாச்சாரம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஒரு முஸ்லிமாக எல்லா இடத்திலையும் நடக்கணும் என்பது இஸ்லாத்துடைய தீர்ப்பு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபவன் முஸ்லீம் அல்ல. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் அடுத்த முகத்தை பார்த்தா நீ தாங்க மாட்டா அப்படின்னுவாங்க. சொல்றாங்களா இல்லையா? நான் இப்படிதான் இருக்கிறேன், நான் அடுத்த முகத்தை காட்டினான்னு வச்சுக்க, நீ எல்லாம் மனுஷனா எனக்கு முன்னுக்கு நிக்க முடியாதுன்னு சொல்றாங்களா இல்லையா? ஒரு முஸ்லீம் அப்படி பேசவே கூடாது. ஏன்னா அது நரகத்துக்கு போறவங்க பேச்சுவார்த்தை இஸ்லாம் சொல்கிறது. ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே ஒரே முகத்தோடு தான் இருக்க வேண்டும். அதனாலதான் அதுக்கு முஸ்லிம் சொல்றது. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு சொல்கிறான், இப்ராஹிமே அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிமே எனக்கு கட்டுப்படு, அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், நான் அல்லாஹ்வுக்கு முழுசா கட்டுப்பட்டேன்னாரு. வேற எதனையும் மாற்றுக்கிறது பேசல. அதைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான். இஸ்லாம் என்று எதனை நான் உங்களுக்கு அருள் இருக்கிறேனோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்ப கோபம் வந்தாலும் இஸ்லாம் பழி வாங்குமாறு சொல்லவில்லை, விட்டு கொடுத்து நடங்கள். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்கள் யாரு தெரியுமா? கோபங்களை கடித்து மென்று கொள்ளக்கூடியவர்கள், கோபத்தை வெளிப்படையாக காட்டாதவர்கள் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்கிறது. அப்ப எனவே இஸ்லாத்தை பின்பற்றுங்கள் என்றால், மார்க்கத்தில் நிலையாக உட்காருங்கள் என்றால், நாம் வரலாறுகளை பேசுவதோடு மட்டும் முடிந்து விடாது நமது வாழ்க்கை. நான் யார் என்பதை முதலில் ஐடென்டி பண்ண வேண்டும். அதுக்கு பின்னாடி நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை படித்துக் கொள்ள வேண்டும். அந்த படித்ததை வாழ்நாளில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்ப எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது பின்பற்றுவதற்கு அனுப்பப்பட்டதோ இறக்கப்பட்டதோ அதனை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வுடைய வகையை விட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறையை விட்டுவிட்டு அடுத்த பிற மத கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இது நேரடி தடை. நம்ம சமூகத்துக்கு மத்தியில சில நடைமுறை இருக்குது. கிறிஸ்துமஸ் வந்தா அது வேற கொண்டாடுவது, நியூ இயர் வந்தா அது வேற கொண்டாடுவது, முஹர்ரம் வந்தா அது வேற கொண்டாடுவது, மீலாது விழா என்ன அதை வேற கொண்டாடுவது, பிள்ளைக்கு ஒரு வருஷம் சேர்த்து அதை கொண்டாடுவது, இப்படி ஒவ்வொரு கொண்டாட்டம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் அது சரிதானா? அதை செய்வதனால் ஏதாவது தப்பு ஏற்படுமா? இஸ்லாத்துக்கு களங்கம் இதனால் உருவாகுமா என்று நாம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். உங்கள் பொருளாதாரத்தில் ஒருத்தன் கையடித்தால், உங்கள் காணியில் ஒருத்தன் கை வைத்தால், உங்கள் மானத்தில் ஒருத்தன் கை வைத்தால், உங்கள் மனைவியை ஒருத்தன் களங்கப்படுத்தினால், உங்கள் தாயை ஒருத்தன் கேவலமாக பேசினால் உங்கள் உணர்வு எப்படி இருக்கும்? என்னை பற்றி ஒருத்தன் தப்பா பேசுறான், என் உணர்வு எப்படி இருக்கும்? என் தாயை பத்தி, என் மனைவியை பத்தி, என் பிள்ளைய பத்தி ஒருத்தன் தப்பா பேசுறான், என் உணர்வு எப்படி இருக்கும்? யோசிங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கு வரக்கூடிய மெதட்டை வச்சு நீங்க பாருங்க. அப்படி வந்தால் உங்க உணர்வு எப்படி இருக்கும்? உங்க மகன் சும்மா வர்றான், மொத்தம் பாஞ்சு அரைஞ்சிட்டான்,
அடிச்ச வலிக்குதானே கேட்பியலாம், அடிச்சவனுக்கு மாண்டு அடிப்பியலாம். எது உங்களுடைய பிராக்டிக்கல், எது உங்க உள்ளுணர்வு? எனவே என்னை ஏசினால் என்ன தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என் தாய் தந்தையை திட்டினால் அவனோடு நட்பு கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை, என் மனைவியை பற்றி தப்பாக பேசினால் அவனோடு எந்த விதமான ஒட்டுறவும் வைக்க மாட்டேன் என்று முடிவெடுக்கக்கூடிய நாம், உயிரை விடவும் மேலாகி அல்லாஹுடைய தூதரை பற்றி கொச்சையாக பேசினால், இறைவன் சொன்ன சட்டத்தை பின்பற்றினால் நிரந்தரமான சுவர்க்கத்தை தருவதாக வாக்களிக்கக்கூடிய இறைவனுடைய மார்க்கத்தில் ஒருத்தன் கையடித்தால், நாங்கள் அதனை விட்டு கொடுத்து அதுல மனிதநேயம் பார்த்து அதுல மத நல்லிணக்கம் பார்த்து இருப்போமாக இருந்தால், எங்களை விடவும் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் வேற யாரும் கிடையாது. எனவே கிறிஸ்துமஸ் இருக்கு இல்லையா, இந்த கிறிஸ்துமஸ் அடிப்படை என்ன தெரியுங்களா? கிறிஸ்தவர்களுடைய கடவுள் என்று சொல்லக்கூடிய 3 கடவுளில் ஒரு கடவுளாக சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்புக்குரிய நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். அது எப்படி? அவர் தந்தை இல்லாமல் பிறந்தவர் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மகன் என்று நம்புகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய மகன் தான் ஈசா என்று அவர்கள் சொல்லி, கர்த்தரின் குமாரர் அல்லாஹ்வின் மகன் தான் ஈசா என்று ஒருத்தன் கிறிஸ்துமஸை கொண்டாடும் போது அதை நாங்கள் அங்கீகரித்தால், இப்ப நாங்க யாராயிட்டோம்? நாங்களும் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டோம். நாங்களும் அந்த மதத்தை பின்பற்றுவதாக மாறிவிட்டோம். நாங்க தான் சர்ச்சுக்கு போகலையே, சர்ச்சுக்கு போனாதான் கிறிஸ்தவனோ, பள்ளிக்கு வந்தா மட்டும்தான் முஸ்லீமோ, தொப்பி போட்டா மட்டும்தான் முஸ்லீமா? இல்லையே. அப்ப நம்ம லாஜிக்கா புரிஞ்சு கொள்ளணும், இன்னொருத்தனுடைய மத கலாச்சாரம் சரி என்று நீ கண்டால் நீயும் அவனை சார்ந்தவன் தான், உனக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அத ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு வாசகத்தில் அழகாக சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் சமூக கலாச்சாரத்தை இஸ்லாத்துக்குள் நுழைக்கிறானோ அவர்களோடு சார்ந்தவர், அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னுட்டாங்க. அப்ப உங்கள ஒருத்தர் கிறிஸ்துமஸ் கரெக்ட் தான், அதை கொண்டாடலாம், கொண்டாடுவது நல்லது, சமூகத்துக்கு நலன் தரக்கூடியது, அதுல பார்க்கலாம், பார்த்து நல்ல லைட் எல்லாம் போட்டு இருக்கிறாங்க, பார்ப்பதுல என்ன பிரச்சனை என்று ஒருத்தன் கேட்டு பார்ப்பது சரி என்றால் அவன் பாவத்தை தூண்டும் பாவியாக இருக்கிறானே அல்லாமல் பாவத்தை தடுக்கும் நேர்மையான ஒருத்தனாக இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் ஒரு பண்பாடு என்ன தெரியுங்களா? இஸ்லாத்தின் பேசிக்கான ஒரு பண்பாடு என்னன்னா, மன் ரஆ மின்கும் முன்கரன் பல் யுகையிரு பியதி. உங்களில் ஒருத்தர் ஒரு தவறை கண்டால் தன் கையால் தடுக்கட்டும். இது பள்ளின சமூகம் வாழக்கூடிய நாடு, எனவே கையால் தடுக்க முடியாது. அவன் மார்க்கம் அவனுக்கு பெருசு, எங்க மார்க்கம் எங்களுக்கு பெருசு, லக்கும் தீனுக்கும் ஒலிய தீன், ஓ மார்க்கம் உனக்கு, என் மார்க்கம் எனக்கு என்ன முடிவாச்சு போச்சுது. அப்ப என்ன செய்யணும்? எல்லாம் தஸ்தாத்தியா, உனக்கு கையால் தடுக்க சக்தி இல்லை என்றால் தஅவா செய். தஅவத்தை செய்யணுமா இல்லைங்களா? ஈசா என்பது கடவுள் அல்ல, கடவுளின் மகன் அல்ல. அவர் ஒரு தாய்க்கு பிறந்தவர், அற்புதமாக பிறந்தவர், தந்தை இல்லாமல் பிறந்தவர், நபியாக உலகத்தில் வாழ்ந்தவர் என்று நம்ம உபதேசம் பண்ணணுமா இல்லையா? அந்த கடமை நமக்கு இருக்குது. அதுக்கு உனக்கு நாவல சக்தி இல்லை, உனக்கு மார்க்க அறிவு இல்லை என்றால் அதுல இருந்து ஒதுங்கிரு. ஒதாலிக்கு அது அபுலிமான். அப்ப பார்வையிடுவது பாவம்னு சொல்லுது இஸ்லாம். அந்த நிகழ்வை போய் பார்த்து கொண்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் போனேன், கிறிஸ்தவ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, அவர்களோட சேர்ந்து நானும் போய் பார்த்துட்டு வந்தேன், ஆனா நான் வணங்கல, நான் வந்து மெழுகுவர்த்தி வைக்கல என்று சொன்னால் அந்த நேரத்தில் அந்த நட்பு உனக்கு தேவையற்றது என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. ஆனா கிளாஸ்மேட்டு, பக்கத்து வீடு, மேல் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க என்ன செய்ய என்று பேசக்கூடாது. ஏன்னா இஸ்லாம் அழகாக சொல்லுகிறது, குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நிராகரிப்பவர்களே, லா அஅ்புது மா தஅ்புதூன்,
நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்க மாட்டேன். நேரடியாக இஸ்லாம் சட்டமாக சொல்கிறது. நான் வணங்குவதை நீங்கள் வணங்க போவர்கள் கிடையாது. நான் ஜும்மா போறேன், நீ எல்லாம் ஜும்மா வரப்போறியா பள்ளிக்கு? நான் 5 நேரம் பள்ளிக்கு போறேன், நீ 5 நேரம் வரப்போறியா? நான் குர்ஆன ஓதுறேன், நீ குர்ஆன ஓத போறியா? வரமாட்டேன். நீ ஏன் மார்க்கத்துல துளி கூட நம்பிக்கை இல்லாதவ. என்ன பண்ற? சரி, நண்பன் ஆயிட்டம்ல, ஒரே நாட்டுக்காரன் ஆயிட்டம்ல என்று நாட்டுக்காரன் நண்பன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ற அந்த சமயோசனையில நீ நடக்கிறே தவிர அல்லாமல் வேறு மெதட்டில் நீ இல்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் யார் தெரியுமா? உலகத்திலே மிக கேவலமான படைப்பு இஸ்லாமியர்கள் தான். மிக மோசமான படைப்பு இஸ்லாமியர்கள் தான். எதுவரைக்கும் சத்திய கொள்கைகள் இருக்கிறார்களோ அதுவரைக்கும் கண்ணியமானவர்கள் தான். எதுவரைக்கும் வித்ஆக்களை செய்யாமல் இருக்கிறார்களோ அதுவரைக்கும் கண்ணியமானவர்கள் தான். எப்போது கேவலமாக மாறுவார்கள் தெரியுமா? அடுத்த மதத்தை தனது வாழ்க்கைக்குரியதாக மாற்றிக்கொண்டால் கேவலமாக மாறிவிட்டான். அப்ப ஒருத்தன் கிறிஸ்துமஸை நடத்துவானாக இருந்தால், அதற்கு அங்கீகாரம் கொடுப்பானாக இருந்தால், அது சரி காண்பானாக இருந்தால் அவன் அவனை சார்ந்தவன், அவன் இஸ்லாமியன் கிடையாது. அதே போன்று புது வருடம் சுபஹானல்லாஹ் வெள்ளம் வந்து போன கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு பேஸ்புக்ல பெருசா பார்த்தேன். புத்தளத்தினுடைய அந்த ஜங்ஷன்ல ஆம்பளை பொம்பளை எல்லாரும் அந்த நேரத்துக்கு எங்க 2025 இருந்து 2026 பாயப்பதாகலாம் அதை எதிர்பார்க்கிறாங்களா? 26 வந்தா மட்டும் உங்களுக்கு காசு கொட்டையா போகுது. போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து நிக்குது. பகல் வந்த வெள்ளம் இரவே வந்து ஒரே சுருட்டினா அந்த கடைசி நேரம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களுடைய சிந்தனையை, புது வருட மார்க்கத்தில் இல்லாத ஒரு சிந்தனையை அங்கீகரித்து நடைமுறைப்படுத்த போனவர்கள் எல்லோரையும் அல்லாஹ்வுடைய தண்டனை காவு கொண்டது நான் சொல்ல வேண்டும். ஐயோ பாவம் கூட சொல்லக்கூடாது. பார்த்துமா, இஸ்லாம் எவ்வளவு அழகான மார்க்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக 23 வருடம் வாழ்ந்தவர். அவர்களுக்கு ஒரு புது வருடம் கொண்டாட முடியவில்லையா? அவர்களுக்கு முஹர்ரத்தை ஒரு நாளாச்சும் வருடத்தின் புது வருடம் என்று கொண்டாட முடியவில்லையா? தனது வாழ்க்கையில் தான் பிறந்த நாளை ஒரு கொண்டாட்டமாக எடுத்து கொண்டாட முடியவில்லையா? சஹாபாக்களுக்கு செய்ய முடியவில்லையா? தாபியங்களுக்கு செய்ய முடியவில்லையா? தபா தாபியங்களுக்கு செய்ய முடியவில்லையா? ஹதீஸ்களை தொகுத்தார்களே மாமேதைகள் அறிஞர்கள், அவர்களால் செய்ய முடியவில்லையா? செய்ய முடியவில்லை. ஏன்? அல்லாஹ்வுக்கு காட்டவில்லை, அதனால் செய்யவில்லை. அதைத்தான் ரப்பு சொல்கிறான், இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது சட்டமாக நடைமுறைப்படுத்துவதற்கு அருளப்பட்டது அதை பின்பற்றுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். முஸ்லிம் அல்லாத மக்கள் பெருநாள் தினத்தை பெருநாளாக கொண்டாடுகிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய வஹீனூடாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லனா ஈதைன், எங்களுக்கு 2 பெருநாள் இருக்கிறது. அதை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். ஹஜ் பெருநாள், நோம்பு பெருநாள் அல்லாஹ் குர்ஆன் அழகாக சொல்கிறான். இந்த 2 கொண்டாட்ட தினத்தை தவிர வேறு ஏதாவது ஒன்றை எங்களுக்கு கொண்டாடும் தினமாக, சந்தோஷத்துக்குரிய தினமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குகிறீர்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். இந்த அதாவது கொண்டாட்ட புதிய கொண்டாட வச்சுறாங்க இல்லையா, அவங்க கேட்கிறான், குல் அத்துஅல்லிமுன அல்லாஹ பிதீனிக்கும், உங்கள் மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு படிச்சு தர வர்றீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப சாதாரண ஒரு பிரச்சனை அல்ல, நடைமுறையில் நாங்கள் கொண்டு வரும் சில மன்னிய சமூக கலாச்சாரத்தை இஸ்லாத்துக்குள் கொண்டு வருவதனால் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் கையடிக்கும் பாவிகளாக அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் நாடினால் மன்னிக்காமல் கூட விட்டு விடலாம். அது அல்லாஹ் குர்ஆன் அப்படியே கேட்கிறான், அம் லஹும் ஷுரகாஉ ஷரஉ லஹும் மினத்-தீன் மா லம் யஅலம் பிஹில்லாஹ். அல்லாஹ் வழி நடத்தாத, அல்லாஹ் அனுமதிக்காத, அல்லாஹ்வுடைய தூதரினூடாக நடைமுறைப்படுத்தி காட்டப்படாத அம்சங்களை மார்க்கமாக நீங்கள் செய்வதற்கு துணை நின்றவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். யார் அதற்கு பொறுப்புதாரி? அம் லஹும் ஷுரகா, அவர்களுக்கு தொங்கி நிற்கக்கூடிய துணையாளர்கள் நிற்கிறார்கள் அல்லாஹ் கேட்கிறான்.
எனவே நீங்கள் இஸ்லாத்தில் வழிகாட்டப்படாத ஒன்றை இஸ்லாமிய சமூகம் கொண்டால், இஸ்லாமிய சமூகம் அதை நடைமுறைப்படுத்தினால், நீங்கள் புதியதை ஒன்றை இஸ்லாத்துக்கு நுழைக்கிறீர்கள். அதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா மன் அமில அமலன் மன் ஸனஅ அன் அம்ரி கைரி அம்ரினா ஃபஹுவ ரத்து ஃபஹுவ ரத்து ஃபஹுவ ரத்து. சொல்லால் செயலால் வழிகாட்டலால் எங்களிடமிருந்து வராத ஒன்றை ஒருத்தர் நடைமுறைப்படுத்தி காட்டினால், மக்களுக்கு நடைமுறைப்படுத்துமாறு சொன்னால், ஃபஹுவ மர்தூத், அது ரத்து செய்யப்பட்டதே தவிர அதுல எந்த பாய்தாவும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. நன்மை தராத ஒன்றை ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் வாழ்நாளில் நடைமுறைப்படுத்த மாட்டான். நாங்கள் தாடி வளர்ப்பதாக இருந்தாலும் நபி அவர்கள் வளர்க்க சொன்னார்கள். அவ்வு தாடியை வளர விடுங்கள் என்று சட்டமாக சொன்னார்கள். மீசையை கத்தரிங்கள் என்று சொன்னார்கள். அதனால் நாங்கள் செய்கிறோம். எனவே அது இஸ்லாம், நன்மை உண்டு. கரண்டைக்கு மேல் ஆடை உயர்த்துங்கள், சட்டமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அது நன்மை உண்டு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்கள் மீது மிகப்பெரிய ஒரு சாபம் என்ன தெரியுமா? என் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கைசேதம் என்ன தெரியுமா? அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், என் சமூகம் முன்னால் போன சமூகத்தை சாணுக்கு சான் முளத்துக்கு மூலம் பின்பற்றுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை ஏற்றுக்கொண்ட சமூகம், என்னை நம்பிய சமூகம், எனக்காக உயிரை தியாகம் செய்யக்கூடிய முனைந்த அந்த சமூகம் ஒரு காலத்தில் என் அடிச்சுவடுகளையே இல்லாத அளவுக்கு, என்னை மறந்த அளவுக்கு, என்னை புறக்கணிக்கும் அளவுக்கு, என்னை தூற்றும் அளவுக்கு அவர்கள் நடைமுறை மாறிவிடும். அவர்கள் முன்னாடி வந்த யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றக்கூடிய நிலை ஏற்படும். எல்லா விதத்திலும் ஆடை கலாச்சாரமா யூத கிறிஸ்தவர்கள் தான், திருமண கலாச்சாரமா யூத கிறிஸ்தவர்கள் தான், வணக்க வழிபாடா யூத கிறிஸ்தவர்கள் தான், கொண்டாட்ட சந்தோஷமா யூத கிறிஸ்தவர்கள் தான். அதாவது சாணுக்கு சான் முளத்துக்கு மூலம் அடிக்கு அடி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பின்பற்றுவார்கள். ரசூலுல்லாஹ் அதை எப்படி சொல்கிறார்கள் என்றால், ஹத்தா எதுவரை என்றால், லவ் தஹலு ஜுஹுர துப்பின், உடும்பு இருக்கல, உடும்பு, இந்த உடும்பு பொந்துக்குள்ள அவங்க போனாலும் இவனும் போவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவ்வளவுக்கு பின்பற்றுவார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் பாம்பு புத்துன்னு சொல்லல, எறும்பு புத்துன்னு சொல்லல, வேற வேற புத்துன்னு சொல்லாம ஏன் வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடும்பை மட்டும் குறிப்பிட்டாங்க தெரியுங்களா? உடும்பு ஒரு காலமும் தான் போற இடத்தை சுத்தப்படுத்தாது. உடும்பு நாம் வசிக்கக்கூடிய இடத்துக்கு மாற்று வழி வைக்காது. போனதால மட்டும்தான் திரும்பி வரும். தண்ணியை போட்டா செத்து போய்த்திரும், ஒன்று அடைச்சுட்டா செத்து போய்த்திரும். நம்மட சமூகமும் மூளையிலும் பறி கொடுத்தாச்சு, வேற வழியை தேடாதுன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப உடும்பை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த சமூகம் எப்படி உடும்பு இன்னொரு வழியை செலக்ட் பண்ணாதோ அதே மாதிரி இந்த இஸ்லாமிய சமூகம் இஸ்லாத்தை பின்பற்ற சிந்திக்காது என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவ்வளவுக்கு மோசமான பாதைகளாக இன்று நடைமுறையாக நாங்கள் வாழ்கிறோம். கேட்டால் அழகு அழகு என்றோம். அல்லாஹ்வுடைய தூதரை விட அழகுல உங்களை யாராவது காட்ட முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறையை விட உலகத்தில் எதாச்சும் அழகாக காட்ட முடியுமா? உங்களுக்கு அழகாக காட்டப்படுவது அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இறக்கிய வகையில் சொல்கிறான், நீ பொண்டிங் தாடி வச்சா என்ன, வேற மாதிரி தாடி வச்சா என்ன, அந்நியனை பின்பற்றினா என்ன, எவனை பின்பற்றினாலும் நபிக்கு மாற்றமான சிந்தனையில் உன்னுடைய நடைமுறை இருந்தால் உனக்கு ஷைத்தான் தான் அலங்கரிச்சு காட்டினான். எனவே இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் யூத கிறிஸ்தவர்களின் இஸ்லாமிய சமூகம் சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவார்கள் என்று கவலையோடு சொல்கிறார்களே, அந்த கவலையை மருந்து கொடுத்து மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குதா இல்லையா? அதை விட்டுட்டு இரவு 12 மணிக்கு இஷாவுடைய நேரம், பேசிக்கா சொல்ல போனா
எல்லா தொழுகை முற்படுத்தி தொழணும், இஷா மட்டும்தான் பிற்படுத்தி தொழணும். அந்த ரசூலுல்லாஹ் விரும்பி அந்த நேரத்தை தொழ வேண்டிய இஷாவுக்குரிய நேரம் அது. அந்த நேரத்துல இன்னொரு மதத்தை கலாச்சாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக முடித்துக் கொண்டு இருந்தால் இதை விடவும் சமூக துரோகிகள், மார்க்கத்தின் துரோகிகள் யாராக இருக்க முடியும்? உறவுகளே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம். நீங்கள் பல வருஷம் தொழுதிருக்கலாம், நோன்பு பிடித்திருக்கலாம், ஜகாத் எல்லாம் செஞ்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் கடைசியாக செய்யும் செயலுக்குத்தான் சுவர்க்க நரகம் தீர்மானிக்கப்படும். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் கடைசியாக செய்யக்கூடிய செயல் அல்லாஹ்வினுடைய வெறுப்பையும் ஷைத்தானுக்கு விருப்பாகவும் இருந்து விட்டால் நாங்கள் யார்? வெறுமனே முஸ்லிம் என்ற லேபலை குட்டியவர்களாக சென்றடைவோம். அல்லாஹ் தஆலா ஏலெடுத்தும் பார்க்க மாட்டான், கணக்கே எடுக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் யாரை பின்பற்றி வாழுகிறீர்களோ அவர்களோடு நாளை மறுமையில் எழுப்பப்படுவீர்கள். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வை கடந்தவே குரோசாய் போகிறார். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, இங்க வாங்க அப்படின்னு. அப்படியே முகத்தை குத்து பார்த்தாங்க, மீசை மட்டும் அப்படி இருக்கு, தாடிக்குள்ள வலிச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ மீசி எடுத்து தாடியை வைக்கலாமே. சொச்சா அதெல்லாம் முடியாது அப்படின்றாரு. ஏன்? அதானே சரி? இல்ல, எங்க மதத்துக்கு இதுதான் சரி அப்படின்றார். மீசையை வைத்து தாடியை வலிப்பதுதான் எங்க மதம். ரசூல் அந்த மனிதனை பார்த்து சொன்னார், ஹாலிபுஹு, இந்த மனிதனுக்கு நீங்க மாற்றம் செய்யுங்க அப்படின்னாங்க. ஒரு மனச்சாட்சி உள்ள ஒரு மனிதன், மனம் ஒரு மனிதனுக்கு ஈரம் இருந்தால், அட நான் ஒரு முஸ்லிம், நான் அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை விடவும் மேலா நேசிக்கிறேன் என்று ஒரு உணர்வு இருந்தால், இதற்கு பிறகு இன்றிலிருந்து யூத கிறிஸ்தவ கலாச்சாரத்தை நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்க கூடாது. இல்ல வருடா வருடம் ஒரு நாள் தானே. சில பேருடைய லாஜிக் என்ன தெரியுமா? நான் வருஷமா செய்யணும், ஒவ்வொரு நாளுமா செய்ய போறோம், வருஷத்துல ஒரு நாள். வருஷத்துல ஒரு நாள் என்பது தேவையில்லைங்க. அதுவே உனக்கு உலகத்தின் முடிவு நாளாக இருந்துவிட்டால், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், நீ கடைசியாக எந்த வேலை செய்தாயோ அதற்குத்தான் உனக்கு கூலி கொடுக்கப்படும். அப்ப முன்னாடி உள்ளது, ஏற்கனவே செய்தது எல்லாத்தையும் இது நாசமாக்கின்னு அர்த்தம். அதான் அல்ல லேசான வாசகமா சொல்கிறான். ஒரே ஒரு வாசகத்தில் சொல்கிறான், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லஇன் அஷ்ரக்த, நபியே நீ தஅவா செய்யற, எல்லாருக்கும் இஸ்லாத்தை சொல்லி கொடுக்குற, இஸ்லாத்தை பக்கம் அழைக்கிற, தௌஹீத சொல்ற, ஆனா எங்கேயாச்சும் நீ தடுமாறினால் ஓ நல்லமெல்லாம் நாசமாக்கிடுவோம் அல்லாஹ் தஆலா. நபிக்கே எச்சரிக்கை. நம்ம யாருங்க? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபிக்கே அவ்வளவு எச்சரிக்கை. நம்ம யாருங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல எல்லாரும் சகஜமா இருக்கிறது என்பதற்காக வேண்டி யூதர்கள் மாதிரி ரசூலை முடி வந்தாங்க. இப்படி முன்னுக்கு வந்தாங்க ரசூலுல்லாஹ். ஆனா அல்லாஹ் தஆலா யூதர்கள் மாற செய்யுங்கன்னு பிறகு ரசூலை முடியை நடுவால பிரிச்சு வந்தாங்க. எல்லாத்துலயும் மாத்தோம், சகலதையும் மாத்தம் ரசூல் மாத்திட்டாங்க. எந்த அளவு தூரம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சில நேரங்களில் நீங்கள் பாதணியை அணிந்து கொண்டு தொழுங்கள், சில நேரத்தில் பாதணியை கலட்டி விட்டு தொழுங்கள், அதுவும் யூத புத்தருக்கு மாற்றம் ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒவ்வொன்றாக ரசூலுல்லாஹ் பார்த்து பார்த்து மாற்று செஞ்சாங்க. ஆனா நம்ம கல்யாணம் என்று வந்தால், திருமணம் என்று வந்தால், இஸ்தாதுன்ற வச்சு நம்ம அரைச்சி பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை அரைகுறையாக வச்சு, கிறிஸ்தவர்கள் அதே செட்டப்ல ஆடைய வச்சு, என்ன பூக்கத்தெல்லாம் கொடுத்து என்னங்க பேசுறீங்க, ஒரு நாள் தானே மோடு. இதுக்கு நம்ம என்ன சொல்றது? ஒரு நாள் ஒரு நிமிடம் என்பது அல்ல இது தேவை. நீ செய்தது இஸ்லாத்துக்கு துரோகம், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீ அவமதித்து விட்டாய், அவ்வளவுதான். ஒரு நாள் அவமதிச்சாய், ஏன்னா ஒரு வருஷம் அவமதிச்சாது என்ன? ஒரு போத்தல் குடிச்சாலும் ஹராம் தான், அரை கிளாஸ் குடிச்சாலும் ஹராம் தான். அரை கிளாஸ் தான் யாரும் சட்டம் போடலாமா? முடியாதுங்க. அதனால இஸ்லாமிய மார்க்கம் எதை சத்திய கொள்கையாக சொல்லி இருக்கிறதோ அதை தேடி படித்து பின்பற்ற வேண்டும். ஏன்னா அல்லாஹ் கேட்கிற, ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன
வல்லதீன லா யஅலமூன். இந்த வசனம் போதும் ஒவ்வொருத்தரும் தான் திருந்துவதற்கு. அல்லாஹ் கேட்கிறான், குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? மார்க்கத்தை படித்தவனுக்கும் மார்க்கத்தை படிக்காமல் இருப்பவன் சமமாவார்களா? இன்றைக்கு மார்க்கத்தை படிக்காதவர்கள் தான் அந்நிய கலாச்சாரத்தை தங்களுக்கு வாழ்க்கைக்குரியதாக எடுக்கிறார்கள். அப்படி ஒரு மௌலவி, அப்படி ஒரு ஆலிம் இந்த இடத்தில் நிற்பதை கண்டால் நீங்களே கேள்வி கேட்பீங்க, என்ன மௌலவி நாங்க தான் தப்பு பண்றோம், உங்களுக்கு எல்லாம் மண்டையிலான்னு கட்டுவோம். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தை படித்து பின்பற்ற என்று சொல்லக்கூடிய மார்க்கம். எனவே இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாத்தை படிப்பதனூடாகத்தான் பின்பற்றணுமே தவிர பரம்பரையாக வந்தவர்கள் முஸ்லீம் என்று சொன்னா அல்லாஹ் சுவர்க்கம் தர மாட்டான். அவங்களுக்கு சுவர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லல, மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். அதை அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு எது சட்டமாக சொன்னதோ அதையே பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே இஸ்லாமிய உறவுகளே, எதை அல்லாஹ் இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்துமாறு எங்களுக்கு சட்டமாக சொல்லியிருக்கிறானோ அதையே நாங்கள் மனம் விரும்பி செய்யக்கூடிய மாமக்களாக மாறுவோம். பேரான்பு மிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்மை சகோதரர்களே, தூய்மையான மார்க்கத்தை தடங்கள் என்று பின்பற்றக்கூடிய அடிப்படையில் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தன் திருமறையில் தும்ம ஜஅல்நாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ரி தத்தபிஹா, எதனை மார்க்கமாக சட்டமாக உமக்கு நாம் தந்திருக்கிறோமோ அதனை பின்பற்றுங்கள். வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், மார்க்கத்தை அறியாத மடையர்கள் மனோவிச்சையை பின்பற்றுவர்களை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். இன்னஹும், நிச்சயமாக அவர்களுமோ, லை யகுனு அன்க பினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய எந்த ஒன்றையும் அவர்களால் தடுத்துவிட முடியாது. வ இன்னல் ஸாலிமீன, நிச்சயமாக அநியாயக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், அவர்கள் சிலருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். வல்லாஹு வலியுல் முத்தகீன், அல்லாஹ் தக்வாதாரிகளுக்கு, அல்லாஹ்வின் மார்க்கத்தை மார்க்கமாக பின்பற்றுபவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்புதாரியாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கைருல் ஹதீஸி கலாம் கிதாபுல்லாஹ், பேச்சுக்களில் மிகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய பேச்சு. வ கைருல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடைமுறைப்படுத்துவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறை மட்டுமே மிகச் சிறந்தது என்று சொல்லிவிட்டு வஷரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்கள் மிக மோசமானது, முழுமையாக்கப்பட்ட மார்க்கத்துக்கு பின்னாடி கொண்டு வரப்படக்கூடிய அனைத்து கலாச்சாரங்களும் தீங்கானது, புதுமையானது, பித்அத்தானது. பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடானது, வழிகேடுகள் அனைத்தும் நரகத்திற்கு சென்றுவிடும். எனவே புது வருட கொண்டாட்டம் நரகத்துக்கான ஒரு வழிகாட்டுதல். அந்நிய கலாச்சாரத்தை இஸ்லாத்துக்குள் இபாதாவுக்குள் நுழைப்பது நரகத்துக்கான வழிகாட்டுதல். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கியதில் மிக அழகானதை நீங்கள் பின்பற்றுங்கள். மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாப் பக்ததன் வ அன்தும் லா தஷ்உரூன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாப், நீங்க எப்ப பின்பற்றணும்? உங்களை அல்லாஹுவின் தண்டனை உங்களை திடீரென்று பிடிப்பதற்கு முன்னாடி நீங்கள் என்னிடமிருந்து இறக்கப்பட்ட அனைத்தையும் நீங்கள் பின்பற்றுங்கள், நல்லதை பின்பற்றுங்கள். வஅன்தும் லா தஷ்உரூன், எந்த பக்கத்தில் அல்லாஹ் தண்டனை வரும்னு உங்களுக்கு தெரியாதுன்னு அல்லாஹ். அதனால் அல்லாஹ் எதனை எங்களுக்கு பின்பற்றுமாறு ஏவி இறக்கி இருக்கிறானோ அதனை பின்பற்ற வேண்டும். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், குல் அத்தீஉல்லாஹ், நபியே மக்களை பார்த்து சொல்லுங்கள், அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். வர் ரசூல், அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். ஃபஇன் தவல்லவ், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் மாறு செய்தால் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், நன்றி கெட்டவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்க மாட்டான். இப்ப காஃபிர்னா யாரு? நமக்கெல்லாம் அந்த நிராகரிப்பவன். காஃபிருக்கு சரியான விஷயம் என்ன தெரியுமா? நன்றி கெட்டவன். படைச்சவன் இருக்க படைப்பினத்தை வணங்கினால் நன்றி கெட்டவனா இல்லையா?
அல்லாஹ் சொல்கிறான், என் சட்டத்தை புறக்கணிப்பவன் நன்றி கெட்டவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களில் யார் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டாததை எங்களுக்கு சமூகத்துக்கு நல்ல, நாட்டுக்கு நல்ல, அதுக்கு நல்ல, இதுக்கு நல்ல எடுத்தால் இஸ்லாம் ஒரு காலம் யாருடைய மனசையும் புண்படுத்த பேசவும் மாட்டாது. இஸ்லாம் ஒரு காலம் சமத்துவத்தை குலைக்கவும் மாட்டாது. இஸ்லாம் ஒரு காலத்திலும் சமாதானத்தை நாசப்படுத்தவும் மாட்டாது. அப்படிப்பட்ட இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது, நன்றி கெட்டவனாக இருந்து விடாது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படு, லஅல்லகும் துர்ஹமூன். நீ அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டால் மட்டும் நீ ரஹ்மத் செய்யப்படுவ. நம்மள யோசிக்கிறோம், 5 நேரம் தொழுகிறோம், அழகா இருக்கிறோம், ஆனா எப்ப பார்த்தாலும் லாஸ்ட்ல போய் நிக்குது, லொஸ்டாவில கிடக்கிறோம். அல்லாஹ் ரஹ்மத் செய்யல. ஏன்? உன் கடைக்கு முன்னுக்கு இல்லப்பா, அல்லாஹ்வுடைய குமாரர் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு கிறிஸ்துமஸுக்கு அழகா டெக்கரேஷன் பண்ணி வைக்கிற, எப்படி பரக்கத் கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யோசித்து பாருங்கள். தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனா பரக்கத் இல்லை. லொஸ்ட். நீ 1000 செய்தாலும் சின்ன ஓட்டை போதும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போறது. நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பானைக்கு ஓட்டனா திருப்பி பாக்குறவங்க, நம்ம இப்படி தூக்கி பாக்குறாள் இல்ல, திருப்பி பாக்குறவங்க. அதனால எல்லாம் கீழே ஒட்டிடுது. எனவே தூக்கி பார்க்கக்கூடிய அறிவை எடுங்க, இஸ்லாத்தை பின்பற்றுங்க, அவ்வளவுதான். கடைசியாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅதிஉல்லாஹ வர்ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படுங்கள், இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால். எனவே அடுத்த மத கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் மூமின்கள் கிடையாதுன்றான். சிந்திப்போம், மாற முயற்சி பண்ணுவோம், நிச்சயமாக மாற முடியும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சத்திய கொள்கையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. ஹதா இல்மி வல் இல்மு இந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு லகஃபூருர் ரஹீம்.